ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ சீம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இப்போலாம் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அண்ட் சந்தோஷமான டேவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஆல் பிகாஸ் ஆஃப் என்னோட செடிகள் தான் நான் சொல்லணும். ஸோ காலையில் எழும்பும் போதே பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றணுன்றது நினச்சிக்கிட்டே தான் எழும்புறது. அண்ட் அதை பார்த்திங்கன்னா நான் அந்த அந்த செடிகளை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்ப. அண்ட் ஹாப்பியாகவே அந்த டே ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரியே எல்லாருக்கும் டே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இதே தாங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா மார்னிங் நீங்கள் என்ன நினச்சி எழும்புறீங்களோ அதே மாதிரி தான் ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு எண்ட் ஆகும். ஸோ இதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான விஷயம். அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா ஸோ செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி நம்ம பிளான்ஸ் கூட வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலே போதுமா இருக்குது. அதாவது மறுநாள் பார்த்திங்கன்னா அது அப்படியே வெட்டாவே தான் இருக்குது. அதாவது நம்ம இன்டோர் பிளான்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இன்டோர் பிளான்ஸ் வெயில் படாததுனால நமக்கு அதிகமாக அது தண்ணி தேவைப்பட மாட்டேங்குது. ஸோ நம்ம ஒரு நாள் ஊற்றுனா நெக்ஸ்ட் டே தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அண்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஸோ காலையில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, அதை நான் நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நைட்டே பிளான் பண்ணிடுவேன் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம டேவை எண்ட் பண்ணுறதே. அண்ட் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே சரி கொண்டக்கடலை குழம்பு வச்சுலாம். அண்ட் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய்லாம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தேன். தேங்காய் பார்த்திங்களா நல்லா அப்படியே பெருசாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காய் வாங்கினோன்னா கண்டிப்பாக 40 ரூபாவாவது சொல்லுவாங்க, 40லேருந்து 50 ரூபாவாவது சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படிலாம் கிடையாதுங்க. 20 ருபீஸ்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை நான் ஒரு தேங்காய் 20 ரூபான்னு தான் வாங்கினேன். ஸோ ஊரில் காய்கறிகளும் சரி பழங்களும் சரி நமக்கு நல்ல சீப்பான ரேட்டில் கிடைக்கும். அண்ட் தரமாகவும் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஊரில். பட் என்ன பண்ண நம்மளால் ஊர்லலாம் வாழ முடியலை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வேலைகளுக்காக நம்ம சென்னைன்ட்டு வந்துடுறோம். பட் வில்லேஜ் ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் வில்லேஜ் பீப்புள்ஸா. ஸோ வில்லேஜில் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை ஒரு தனிமையான ஒரு அழகான ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வாழை கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சுட்டேன். என்னென்னா கொண்டக்கடலையில் போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி இது ஆக்சுவலாக கிராமத்தில் செய்கிற குழம்புன்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் எங்கள் மாமியார் செய்வாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி அதுக்கப்புறம் அதை தாளித்து செய்வாங்க. ஸோ இந்த குழம்பு தான் இன்றைக்கி வைக்கிறேன். எப்படின்னா கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க மசாலா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறமா நல்ல ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு எல்லாம் பாருங்கள் அடுப்பை பற்றவே வைக்கலை. ஸோ இதெல்லாம் அப்படியே மொத்தமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து போடணும் தான். ஸோ இதோட ரெசிபி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்கிற ஒரு கத்திரிக்காய் மாங்காய் போட்ட ஒரு புளிக்குழம்பு தான். ஸோ இது யூஷுவலாக பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் யூ ஆல் நோ தட் நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் தான் புளிக்குழம்பு வைப்பேன். ஆல்வேஸ் நான் வைக்கிறவெல்லாம் கிடையாது. ஸோ தினமுமே பார்த்திங்கன்னா நான் மெனுவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ இந்த வீக் ரொட்டீனாக நான் ஒரு மெனு ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அந்த மெனு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் சாப்பிட்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு இந்த வீக்கில் நான் ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த புளிக்குழம்பே நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வைக்க மாட்டேன். அந்த புளிக்குழம்புமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பட் நமக்கு நல்ல ஒரு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆக்சுவலாக ஒரு கூட்டு வச்சா நல்லாயிருக்கும். பட் ஆஸ் யூ ஆல் நோ தட் எங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு பைத்தியங்க. ஸோ அதனால் நான் ஒரு மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது ஆல்ரெடி நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஸ்டாலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கான ரெசிபி. ஸோ இந்த மாதிரி மசாலா மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளெயினாக கூட இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிக்கலாம். ப்ளெயினாக நான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த பர்கர் எல்லாம் பண்ணுறப்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணுறது உண்டு. அண்ட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கும் சம்டைம்ஸ் வச்சு கொடுக்கறது உண்டு. ஸோ இன்னையோட vlog
அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து என்னை இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.